கறி தானே, அது ஒன்றும் கிடையாது. வெளிச்சம் பத்தாத நாள் நிறைய கிடக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன். என்னென்னா, நம்ம வீட்டு கோயில் திருவிழா. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வில்லேஜ் சைடு, அதாவது எல்லா சைடும் எப்படின்னு தெரில, நம்ம வில்லேஜ் சைடெலாம் வந்து ஒரு நன்னாள் பொன்னாள் பார்த்து நம்ம வீட்டு கொல்லைப்புறம் இருக்கு இல்லையா, அதாவது தோட்டம், அந்த தோட்டத்து பக்கம் வந்து இந்த பூச்சிப்பொட்டு பாம்பு அதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் தடுப்பதற்காக வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டு கொல்லைப்புறத்தில் இந்த சேவல் இருக்கு இல்லையா, அதை வந்து சாமிக்கு வச்சு படைப்போம். இது வந்து எல்லார் வீட்லேயும் உண்டு. நம்ம வீட்டில் வந்து தை மாதமே இதை பண்ணுறதா இருந்தோம். பொங்கல் முடிஞ்ச கையோடு நம்ம பண்ணோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் வந்து அது எங்களால் அப்படியே என்னன்னு தெரில, அப்படியே தட்டி போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இதை செஞ்சு முடிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் சித்திரை 5 வந்து காப்பு கட்டிடுவாங்க. அதுலேருந்து 15 நாள் வந்து செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போகிறது அப்படி இப்படின்ட்டு நிறைய அப்படியே இதுவும் தட்டிடுவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி இப்போ தான் வந்து கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம். என்ன கோயில்னால், நம்ம ஊர், அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் எங்கள் ஊர் இங்கே திருப்பங்கூருக்கும் இடைப்பட்டு கோயில் ஒன்று இருக்குது, முனீஸ்வரர் கோயில். அங்கே வந்து காலையிலே பால் குடம், அப்புறம் இது கூண்டு காவடி இதெல்லாம் எடுத்தாங்க. நம்ம காவடிலாம் எடுக்கலை, போய் சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு மட்டும் வந்திருக்கோம். இன்றைக்கி மதியம் அங்கேயுமே வந்து கெடா விருந்து, முரட்டு விருந்துலாம் இருக்குது. போக முடியுமா என்னன்னு தெரியல. சரி, அந்த நேரத்துக்கு நம்மளும் வந்து நம்ம வீட்டு கொல்லையில் படைச்சி சமைச்சிருவோம் அப்படின்னு அதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா, இந்த இடம் என்ன இடம், ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு தோணும். ஒன்றும் கிடையாது. இது நம்ம வீட்டு கொல்லைப்புறத்தில் கடைக்கோடியில் இந்த வேப்ப மரம் வந்து அப்பையிலேருந்தே இருக்குது. இதை தான் வந்து நாங்கள் வந்து சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதாவது ஏதாவது இந்த வீட்டு தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இதை வந்து நாங்கள் இவங்களை வந்து நாங்கள் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா, விளக்கு போடுறது அப்படிலாம் இருந்தாங்க. அதுக்கு இடைப்பட்ட நாளில் இந்த மாதிரி ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒரு முக்கு இருக்கும். முக்குனா வந்து 3 ரோடு சந்திப்பு, அந்த இடத்துல வந்து பிள்ளையார் வச்சு கும்பிடுவாங்களா, அதே மாதிரி சில கிராமப்புறத்துலலாம் வந்து இந்த மாதிரி கல் வச்சு சாமியே அதில் இருக்காது, விளக்கு போட்டு அதில் சாமியாக நினச்சி அதை வழிபடுறது உண்டு. அதே மாதிரி இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி 3 கல் வச்சு அதுக்கு டெய்லியுமே வெள்ளி செவ்வான் மட்டும் கிடையாது, நைட்டு 1 மணிக்கு, ஆமாம், நைட்டு 1 மணிக்கு எங்கே போயிட்டு வந்தாலுமே இதில் வந்து விலை கொளுத்தி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக அத்தையும் நாங்களும் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மரத்துக்கு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரர் கோயில் தான். அது வந்து சில பேரோட குலதெய்வமாகவும் இருக்குது. இங்கே நாங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாளில் வந்து சேவலை இருக்கிறது, படைக்கிறது, சமையல் பண்ணுறது, அந்த மாதிரி அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிரையே இந்த வேப்ப மரம் இருக்கிறதுனால நம்ம கொல்லையில் நாங்கள் இதை தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருஷம் இந்த படையல் உண்டு. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த படையல் எப்படி, இதை நாங்கள் எங்கள் கிராமப்புறத்தில் எப்படி செய்வோம் அப்படின்ட்டு காட்ட போகிறோம். எல்லாத்துக்கும் இங்கே படையல் தாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எங்கள் சைட்லலாம் வந்து நாங்கள் இதை மாதிரி நம்புகிறோம். அது வந்து சில பேருக்கு வந்து ஒரு கிண்டலாக கூட இருக்கலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாமி கண்டுபிடிக்கணும். சரி, இது வந்து இப்போ நம்ம இந்த விளக்கெல்லாம் எடுத்துட்டு சாமியெல்லாம் ஃபஸ்ட்டு உள்பாட்டிப்போம். இந்த கவியா இப்படி விளக்க போய் நீ இந்த இதில் எண்ணெயை வந்து அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிரு, அதை போய் அங்கே ஊற வச்சிரு. இந்தா, இது நல்ல பூதான், இப்போ தான் அத்தை படித்து வச்சாங்க. இதை அந்த இதுலேயே வச்சிரு. நான் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மரத்தை வந்து கழுவிட்டு போய், அத்தை தான் டெய்லியுமே இதெல்லாம் இது பண்ணுறது. நான் வந்து எப்பயாவது தான் வருவேன். இதெல்லாம் டெய்லியுமே இந்த கோவிலுக்கான பூசாரி வந்து எங்கள் அத்தை மாதிரி தான். தேய்ங்களாங்க நம்ம சைடுங்க. அதிகபட்சம் வந்து அந்த பாம்புலாம் இருக்கும் இல்லையா, நீங்களுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பாம்புலாம் உங்கள் தோட்டத்துக்குள்ளே வருமா அப்படின்லாம். அடிக்கடி, அதுக்கு முன்னாடிலாம் வந்து அடிக்கடி வரும், இந்த நல்ல பாம்புமே வரும். ஆனால் என் கண்ணில் வந்து நானாக இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. நானும் கொல்லை குடிக்காடி இப்படியே சுற்றுவேன். ஃபுல்லாக எங்களுக்கு என்ன வேலை, மதிய நேரத்தில் தூக்கங்கிறது எனக்குலாம் சத்தியமாக அது கிடையவே கிடையாது. நான் பாட்டுக்கு இப்படி அலைவேன், இப்படி போவேன், கொல்லையிலே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் என் கண்ணில் இது வரைக்குமே பாம்புங்கிறது அகப்பட்டது கிடையாது. எல்லாம் இந்த கண்ணுக்கு தான் தெரியும். இலக்கியா பாம்பும்பாங்க, அது இங்கே இருக்காது. அந்தாண்ட பக்கம் வந்து நம்ம வாய்க்காலுக்கு அந்தாண்ட பக்கம் வந்து மூங்கி புத்து தானே, குத்தா
மூங்கி குத்துன்னு தான் சொல்லுவோம். மூங்கி குத்து வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து பாம்பு நிறையா இருக்கும். ஏன்னா வந்து மயில் அங்கே தான் அடைஞ்சு முட்டை விடுமா, அதனால் பாம்பு வரும். அந்த தண்ணி வாய்க்காலில் எப்போ வத்துதோ அப்போ வந்து அதுலேருந்து 1-2 வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நடமாடுவதாக என் கணவர் அப்பப்போ சொல்லுவார். நான் ஆனால் அப்பப்போ போட முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக தாங்க வச்சுருக்கோம். ஆனால் என் கண்ணில் அகப்படலை. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி இந்த மாதிரி வரக்கூடாது, நாங்கள்லாம் கொல்லைப்புறத்தில் இப்படி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்போம், எங்கள் கண்ணிலலாம் படக்கூடாது, புள்ள குட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வேண்டி இந்த ஒரு படையல். அதான் புரியுதா? அது அப்படிதான். அத்தை வரும்போதே அப்போ கல்ல பிடுங்கிடாதீங்க, அது வந்து அப்படியே தான் இருக்கணும், கல்லை தூக்கிடக்கூடாது அப்படின்னாங்க. போதும். அப்புறம் இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் போய் சமைக்கக்கூடாதுங்க. எங்கே படைக்கிறோமோ, அதாவது கொல்லைப்புறத்தில் தானே படைக்கிறோம், அது வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம கொல்லையிலே தான் படைச்சி கொல்லையிலே சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும். வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரி, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து இது தண்ணி தெளிக்கிறேன். இங்கே வந்து இந்த இடத்த பார்க்கவே எங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வாழை மரம் இங்கே இருந்ததெல்லாம் பிடுங்கி நாங்கள் முன்னாடி வச்சுட்டோம். இங்கே தென்னை மரம், வாழை மரம், இந்த இடமே எப்போ வந்தாலும் நிழலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து செம்பருத்தி நல்லா பூஸ்டியாக இருந்தது, நல்ல பிங்க் கலர் பூ பூக்கும். காலையிலே விளக்கு போட வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது என்னென்னா மொஸ்கட்டை ஏறிட்டு நேற்று. மொஸ்கட்டைனா இது மொஸ்கட்டைக்கு பேர் மொஸ்கட்டை தானே, கம்பளி பூச்சி. அந்த இது சொனப்பூச்சி இருக்கும்ல, சொனப்பூச்சி. ஆமாம், சொனப்பூச்சி இருக்கும்ல, அது வந்து ஃபுல்லாக கீழே இருந்து ஏறிட்டு இப்பயுமே அதில் இருக்குதான். அதில் வந்து சோப்பு நுரை வச்சு நேற்று அடிச்சு விட்டோம். அதில் கொஞ்சம் செத்துட்டு கொஞ்சம் இருக்குது. அதனால் அப்படியே விட்டுட்டு அந்த செடியை ஃபுல்லாக வந்து மர்டர் பண்ணிடும். அது இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். ஒரு பூ தான் பூக்குது. எது? மஞ்சள் செம்பருத்தில. ரெட் தானே. இங்க தானே வேப்ப மரத்துக்கு நேரா தானே. நமக்கு நேரு. உங்க அத்தை வச்சதுக்காக நேரு கிடையாது. அப்படி லைனா வைங்க. அப்படி எங்க வாழைப்பழம் இப்படி திருப்பி வைக்கணும் கவியா. தலையில உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு பூவா? நான் இங்க மாலை மாதிரி போட்டுலான்னு பார்த்தேன். கீழே ஒரு பொட்டு இருக்கு, இது கீழே ஒரு பொட்டு இருக்கு. இங்கே இருந்து ஏறு முகமாக தான் ஏறணும், இங்கே இருந்து வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இதுக்கப்புறம் மாலை போட்டு, மாலை வாங்கலை நாங்கள், பூ தான் வாங்கியிருக்கோம். பூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து சேவலை படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சிட்டு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் படைக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேவலை படைச்சிடும். மாலையை கொடுக்காதே. சேவலை பிடிமா. இது கொஞ்சோண்டு விளக்குக்கு இதை எடுத்துக்கவா. இது எப்படி கீழே சாமிக்கு போடுங்க. இங்கே எங்கே வைக்கிறது, எப்படிங்க வைக்கிறது? இப்படியே வச்சிருவா. இங்கே பின்னாடி ஏன் படைக்கும் போது இது பண்ணிக்கலாமா? சரி, இது அப்படியே வை. சக்கரை வேண்டியிருந்தீங்களா? இங்கே படைக்கிறதுக்கு என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, மெயின் விஷயம் இது வந்து ஆண் தெய்வம், அதனால் இது வந்து முக்கியம். சுருட்டு, அப்புறம் வந்து பிஸ்கட்டு, அடுத்தது வந்து பொரி, அவல், பொட்டுக்கடலை, சர்க்கரை. இதெல்லாம் வந்து படைக்கும் போது நம்ம நெய்வேத்தியம் காட்டுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இனிப்பு. இது பொங்கல்லாம் செய்வோம்ல, அதுக்கு பதிலாக இனிப்பு. அப்புறம் எலுமிச்சம்பழம், வாழைப்பழம், நம்ம சூடம், பத்தி, சாம்பிராணி எல்லாம் வச்சுருக்கோம். இது என்னதுமா? சர்க்கரையா? இதில் வை. அவ்வளோதாங்க. சேவலை பிடிச்சிட்டு வந்துடும். போய் சேவலை பிடிச்சிட்டு வந்து நேரத்தோட நம்ம இதை படைச்சாதான் அதை சமைச்சு படைக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். வாங்க. நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன்,
அடுப்பு கட்டுறேன்னு இன்னும் வந்து எங்கெங்கேயோ போய் உங்கள் வீட்டுக்கே போயிடுவோம் போல இல்லைக்கா அப்படின்னு. அது உண்மைதான். அங்கே வச்சதுமா அடுப்பு வாசலில் அதுலேருந்து நகர்த்தி கொல்லை கடைசிக்கே வந்துட்டோம். என்ன பண்ணுறது, வெய்ய நேரத்தில் நமக்கு எந்த இடம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சு தான் சமைக்கிறதுக்கு மனசு விரும்புது. அதனால் வந்து இப்போ வந்து கோழியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நான் வெட்டலை, அவங்க தான். எப்போதுமே நாட்டுக்கோழினாலே அவங்க தான் வெட்டிக்கிட்டு அலசி கொடுத்துருவாங்க. சமையல் மட்டும்தான் நான். கோயில் அங்கே இருக்கா, அங்கே தான் சமைக்கணும், கொல்லப்புறத்துலேயே தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கொஞ்சம் எதுக்க இங்கே வந்து சமைக்கிறோம். அலசிட்டிங்களா? நீங்கள் அப்படியே வைங்க, படைக்கும் போது வச்சுக்கலாம். படைக்கும் போது வச்சுக்கலாம். மண்ணெண்ணெய் இல்லாமலே பற்ற வச்சுட்டேன். அது என்னமோ என்னதான் பட்டை இருந்தாலுமே கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றுனாதான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் அது பற்றிக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா? அங்கே என்ன தீ பிடிக்கிறீங்களா? சட்டி நேராக இருக்கா இல்லையா? இப்படி இருக்கா? அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ஒன்றும் போடலை, வெறும் சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து சிக்கன் அலசிட்டு வந்திருக்காங்க. இந்த நாட்டுக்கோழி வந்து நம்ம நார்மலாக ஆட்டுக்கறிலாம் வேக வைக்கிறோம்ல, அதே மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்தா நல்லாயிருக்கும். அது என்ன வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுறது, அதுவும் சேவல் வந்து நான் சாப்பிட மாட்டேங்க. அந்த இந்த கோழி இருக்குல்ல, பெண் கோழி வந்து நான் சாப்பிடுவேன், வெடைக்கோழியா. சேவல் வந்து சாப்பிட மாட்டேன். அதில் என்ன உருளைக்கிழங்கு இருக்கும், 2 சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார வேண்டியதான். வாங்க பயில்வான், அந்த தண்ணியை தூக்கி இதில் கொஞ்சம் ஊற்றுங்களாம். காலெலாம் மரத்துக்குது, என்னன்னே தெரில. அதுதாங்க இல்லை போல இருக்கு. வா வெறும் தட்டியா போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றுங்க. போதும். கறி எங்கே வச்சுங்க? எங்கள் விரவுலாம் எங்கங்க, வெறும் மட்டை தாங்க. ஐயோ என்ன, நான் ஓடிடுறேன், சாக்கு பிடிச்சிக்க போகுது. அந்த இது பண்ணி அவங்க க்ளீன் பண்ணாங்க பாருங்க, அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதோ பாருங்க, இங்கே வந்து அதாவது இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, என்னோடய மிளகாத்தூள் இந்த தடவை 1 வருஷத்துக்கு வரும். காரம்னாலும் காரம், அம்மாடி உங்கள் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டுக்காரன் கிடையாது, அப்படி ஒரு காரம். காரத்தூள் அரைப்பாங்க இல்லையா, வெறும் மிளகாத்தூள் எதுவும் போடாமல், அந்த தூள் தான் அரைச்சேன்னா என்னான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. நானும் 4 கிலோ மல்லிக்கு 2 கிலோ மிளகா போட்டு மேல் ஜாமம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா காய வச்சு எப்போதும் போல் தான் அரைச்சேன். ஆனால் மிளகா வந்து என்ன மிளகாவோ ஆந்திராவிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்களா இடத்துல, செம்மகாரங்க. அதனால் சுத்தமாக குழம்பு வந்து ஒரு திக்காக ஒரு கொஞ்சம் தடிப்பாலாம் வைக்கவே முடியல. அப்படியே ஸ்வைன்னு ரசத்தில் காய்கறி போட்டால் மாதிரி தான் இருக்குது. அது என்னத்துக்கு நல்லாயிருக்கு, சாம்பார் வச்சா அதில் 1 ஸ்பூன் அள்ளி போட்டோன்னா காரம், அந்த தடிப்புக்கு அது நல்லாயிருக்கு. மற்றபடி கார குழம்பு, மீன் குழம்பு எதுவுமே வைக்க முடியல. அம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அம்மா மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த டப்பா அப்படியே எடுத்து கொஞ்சோண்டு அள்ளிட்டு வந்தேன். இது வந்து அம்மா வீட்டு மிளகாத்தூள். இந்த ஊருக்கு பாருங்கள், இதில் என்ன வச்சுருக்கோன்னா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அந்த இடி உரல் இருக்கு இல்லையா, அந்த உரலில் போட்டு நல்லா நச்சுன்னு ஓரளவுக்கு நசுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு, உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அப்புறம் இதுதான் ஹைலைட்டே, கண்ணு 2 பிதுங்கி அழுவ கண்டுட்டேன். இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே சேர்த்து இடி உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி பத்தாது தான், கொஞ்சம் தக்காளி அரிஞ்சுக்கணும். அப்புறமா வந்து கோழிக்கறி, இது நல்ல நம்பிக்கையோடு போட்டுடலாம். நல்லா அலசிட்டிங்களா? 5 அலசலா? இல்லை 6வது இல்லை, என்னோட திருப்தி. சரி, என்னோட திருப்திக்கு நான் ஒரு அலசிக்கிறேன். மணி ஐயா வைங்கடா சாமி. இந்த இருக்கு எங்க சூடும். ஐயோ பஞ்சு மாதிரி ஆயிட்டு. எடுங்க இந்த இதில் ஊற்றுங்க. ஏஞ்சிக்கிட்டா பார்த்து. கறி வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. ஏன், அது கறி தானே, அது ஒன்றும் கிடையாது. ஊற்றுங்க அப்படியே. ஐயா அப்படியேங்கிற பாருங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. போதும். இதுலேயே எண்ணெய் நிறைய போதும். ஏன்னா வறுக்கவா போகிறோம், குழம்பு தானே. போடவா? போடுங்க. எண்ணெயே காயிலாண்டவா. காஞ்சிட்டா?
வெங்காயம் நிறைய. நல்லா இருக்கு. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து தானே இருக்கு. அடுப்பு இதே இல்லையா? கண்ணா தெரியல, எரியுது. எனக்கு எங்க தெரியல. போதும். ஐயோ ஏங்க கேட்குறீங்க? காலத்துக்கும் எங்கள் 2 பேருக்கும் இதே ஒரு பொழப்பு தான். இந்த மாதிரி அடுப்பில் போட்டு எதையாவது கிண்டுறது பெரட்டுறது அது மாதிரி தான். அதுவுமே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். இருட்டில் தான் மணி ஆட்டுவோம் இப்போ பாருங்களா. அதுதான் நடக்க போகுது. நைட்டு சாப்பாடு நான் சொன்னேன், அது எப்போதுமே அப்படிதான். நம்ம வீட்டு தெய்வத்துக்குன்னு படையலுங்கிறது வந்து நைட் ஆகிடும். அதுதான் எல்லாமே வந்து லேட்டாக ஆகிடும். எதுகமானே பார்த்தீங்களா? அது எந்த இது எப்போ படைச்சாலுமே வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து லேட்டாக தான் ஆகும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது பரவாயில்ல, இது ஃபுல்லாக தானே வைக்க போகிறோம். அதனால் இந்த வெங்காயம் கரெக்டாக தான் இருக்கும். வெறும் எண்ணெய் அவ்வளோதாங்க. குழம்பு ரெடி. தலைப்புலன்னு கொதிச்சுதுன்னா குழம்பு இறக்கிட்டு படையில் போட்டுற வேண்டியதான். உப்பு இருக்கா எடுத்துருவாங்க. அடுப்பு எரியணும் அதுக்கு. தலைப்புலன்னு கொதிக்கிறதுக்கு. மூஞ்சி யானை முட்டை மாதிரி இருக்கு. யானை முட்டை மாதிரி இருக்குது. இல்லை யானை முட்டை போடுமா லூஸு? இருந்தாங்க கொதிக்க மாட்டேது, ஒன்றும் மாட்டேது. கொத்தோட தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு. என்ன அடுப்பு ஓலையெல்லாம் எடுத்து வைங்க. ஏங்க உட்காந்துருக்க? ஏங்க என்னால் முடியலங்க. நான் ஒன்றும் சொல்லிக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். அதான் இது ஃபயர் கேம்ப். எங்களுக்கு வெளிச்சம் பத்தாததால் மண்டையா மண்ணு. எங்களுக்கு வெளிச்சம் பத்தாதனால் தீப்பந்தத்தில் தேக்க இலையில் கொளுத்தி காட்டுகிறோம். இப்போதான் கொதி வருது. இல்லை கொசு மயக்கம். கொசு கடிச்சு மயக்கமாக்கிடும் போல இருக்கு. ஏன்னா நான் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் இருக்கேனா? காலையிலேருந்து சமைச்சோங்க. நேத்தியும் அதே மாதிரி தான் அந்த மீன் வச்சு சமைச்சு சாப்பிட உட்காந்தோம் பாருங்க. அதுலேயே உட்காந்துருந்தது அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிட்டு சாப்பாடே இறங்கலது. இவ்வளோ தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே நைட்டும் சாப்பிடல, அப்படியே படுத்துட்டோம். இப்போயும் இதுகிட்டே அந்த அனல்கிட்டே உட்காந்தது அந்தளவுக்கு என்னமோ சாப்பாடு மேலே பிரியம் வர மாட்டேது. இப்போயே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட வேண்டியது. ரொம்ப டயர்டாக இருக்குது. அதை நீ சாப்பிட்றியா அப்பா சாப்பிட்டுமா? சரி, அது வந்து சாமிக்கு படைச்சது. அங்கே எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு பிஸ்கட்டு அதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே பாதி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. காவியா வாங்க, அது குட்டியாக இருக்குது. குடி. பாக்ஸில் தான் சாப்பிட்றது நல்லது. தண்ணி உப்பே இல்லைடா கடவுளே. உப்பு சுத்தமாக இல்லை. குழம்புல காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு மட்டும்தான் சுத்தமாக போட்டேன்னா போடலையா அப்படின்னே தெரியல. சுத்தமாக சப்புன்னு அதான் அவ்வளோ குழம்புக்கு பத்தாது. அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. அవి உப்பு போடு குழம்புல. அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நைட்டு போய் அப்படி படுத்துன்னு வச்சுங்க, அப்படியே சொர்க்கலோகத்தில் இருக்க மாதிரி அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் பக்கம் இல்லை உங்கள் வில்லேஜ் பக்கம் இந்த மாதிரி ஒரு படையல் வீட்டு தெய்வம், அதாவது கொல்லை பக்கம் இருக்கிற தெய்வத்துக்கு படைப்பீங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.